என்னது இது? உன்ன மாதிரி நம்மளால நடக்க கூட முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகுது. எம்மாடி எம்மாடி ரதி. யாரு? அம்மா வாங்க. கண்ணு, நாங்க எங்க வீட்ல இன்னைக்கு கறி எடுத்துட்டு வந்தங்கண்ணு. அதான் உனக்கும் கொஞ்சம் குடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். புள்ள தாச்சு புள்ள நல்லா வள்ளு வதக்குன்னு சாப்பிடணும்ல. ஐயோ அம்மா, எதுக்கு இதெல்லாம் எனக்காக செஞ்சு எடுத்துட்டு வரீங்க? பரவாயில்லம்மா. யா கண்ணு, நாங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கோம். நல்லா அது இதுன்னு வள்ளு வதக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கோம்ல. நீ பாவம் புள்ள தாச்சி புள்ள, உன்னைய பாத்துக்கிறதுக்கு ஆளும் இல்ல, அம்மையும் இல்ல, அப்பனும் இல்லன்னு சொல்லிட்ட. புருஷங்காரனும் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறான். அதான் நானாவது உன்னைய பாத்து குடுத்துட்டு போலாமேன்னு வந்தங்கண்ணு. இங்க யாரு? நாங்கெல்லாம் பக்கத்துலதான் இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளு, சரியா? சரிம்மா. சரி, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனியா? என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னும் சொல்லலம்மா. மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படியா? காத்தோட்டமா இருக்கட்டுமேனு நடந்துட்டு இருக்கியாக்கும். ஆமாம்மா, வீட்லயும் எதுவும் வேலை இல்லை. காலையிலேயே சமைச்சிட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே புழுக்கமா இருக்கு. அதான் வெளியே கொஞ்சம் நடக்கலாமேன்னு வந்தேன். உன்னைய நினைக்கிறப்பவே கஷ்டமா இருக்கு கண்ணு. ஆமா, உன் புருஷங்காரன் எப்ப வருவான்? அவரு அடுத்த வாரம் தான். என்னங்க? வந்துட்டாப்லையா? வாயா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பெருமையா? என்னாச்சு? என்னட்ட என்னாச்சு? ஏயா, ஒரு புள்ளதாச்சி புள்ள இப்படி தனியா விட்டுட்டா நீ பாட்டுக்கு போயிருப்ப. பொண்டாட்டிய கூட வச்சு பாக்கணும்னு தெரிஞ்சுக்கலையாக்கும். புள்ளைய கல்யாணம் பண்ண தெரியுது, அத சந்தோஷமா வச்சுக்க தெரியாதா? இல்ல, அது சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் வெளியூர்ல வேலை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையா இருந்தா தான் என்னவா? இங்க யாரு? பாவம் அந்த புள்ள அமைதியா அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்குது. ஒண்ணு கிடக்க ஒண்ணாய் போச்சுன்னா யார் யா பதில் சொல்றது? இப்படி வாரத்துக்கு சனி ஞாயிறு மட்டும் வந்து பாத்துட்டு போறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அம்மா, அவரை திட்டாதீங்கம்மா. அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி. என்ன நல்லாதான் பாத்துக்குவாரு. நல்லாதாம்மா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதத்தான் கண்ணு நீ ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல புள்ளத்தாச்சியா இருக்கும்போது எங்களை சுத்தி அத்தனை பேர் இருப்பாங்க. காலமைக்கி விட கையமைக்கி விட எங்களுக்கு சோறு செஞ்சு போடன்னு 50 பேர் இருப்பாங்க. ஆனா உனக்கு ஒரு பையன் கண்டுக்க மாட்டாங்களே. சரி, உன் தலையெழுத்து. உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்து விட்டாக. புருஷங்காரனாவது கூட இருக்கணும்ல. யா கண்ணு, இப்போ உனக்கு எத்தனை மாசம் நடந்துகிட்டு இருக்கு? 6 முடிஞ்சு 7 தொடங்குதுமா. அதத்தான் நானும் நினைச்சேன். ஐயா, ஏதோ நீங்க 2 பேரும் சொல்லிட்டு திரியறீங்க. வேற வழி இல்ல, சூழ்நிலை, வெளியூர்ல வேலை பாக்குறேன்னு. அது கழுத போயிட்டு போகுது. ஆனா 6 முடிஞ்சு 7 தொடங்குற பிள்ளைக்கு ஒரு வளைகாப்பு போடணும்னு உனக்கு தோணலையாயா? வளைகாப்பா? மொத பிள்ளைக்கெல்லாம் 7ஆம் மாசத்திலே வளைகாப்பு போட்டுருவாங்கயா. பிள்ளை பாவம்ல. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆசை இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அதுவா உன்கிட்ட வந்து சொல்லும்? நீ தானே அதெல்லாம் எடுத்து எடுத்து பாக்கணும். ஏதோ பெரிய மனுஷன் நாங்க அக்க பக்கத்துல இருக்கிறதுனால உனக்கு இதெல்லாம் சொல்லித்தாரோம். இங்க யாரியா? நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு வளைகாப்ப போட்டுரு. அப்பதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு ரொம்ப ஆரோக்கியம். புருஷங்கார நீ தான் கூட இல்ல. அந்த வளைகாப்பு போட்டு அந்த சந்தோஷத்தையாவது அந்த பிள்ளைக்கு குடியா. சரிமா. வளைகாப்பு போடுறப்ப எங்களை எல்லாம் கூப்பிட மறந்துடாத. நாங்களும் வந்து 2 வளையல் போட்டுட்டு போறோம். சரி கண்ணு, நான் இங்க வச்சுட்டு போறேன். நீ தெம்பா சாப்பிடு. சரிம்மா. என்னத்த சொல்றதோ, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்னொன்னு பார்த்து சொன்னா கூட அதுங்க கேட்க மாட்டேங்குதுங்க. என்ன ரதி, என்ன கொடுத்துட்டு போறாங்க? ஐயோ, அவங்க மட்டன் செஞ்சாங்களாங்க. அதுதான் கொண்டு வந்து கொடுக்க வந்தாங்க. அப்படியா? ஆமா, நீங்க என்ன நேத்து தான் போனீங்க, அடுத்த வாரம் வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல, காயெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன்ல, அதான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். காயா? அது நானே வாங்கியிருப்பேனேங்க. காய் வாங்கி கொடுக்கறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆமா. எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு. டாக்டர் சொன்னத மனசு வச்சுக்கிட்டீங்களோ? அதான் சொன்னாங்களே, நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் குழந்தையும் ஆக்டிவா இருக்கும்னு. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்களான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா குழந்தைக்காக வந்திருப்பீங்க இல்ல? ஆமா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனே, அப்புறம் நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வரீங்க? இல்ல, அதுக்கு மட்டும் நான் வரல. அப்புறம் எனக்கும் அங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலங்க. இல்ல, என்னமோ இங்க அமைதியா ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அங்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கட்டுப்பா இருக்கு. அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு.
அதான் வந்துட்டேன். அப்படியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை டென்ஷன் இல்லைங்க? ம். அப்புறம் ரதி, ஆ, அந்த அம்மா சொல்ற வரைக்கும் எனக்கு இது தோணல. ஆனா இப்ப எனக்கு அந்த விஷயம் தோணுது. என்னதுங்க? வளைகாப்பா? ஆமா ரதி. எனக்கு அது முன்னாடியே தோணுச்சுங்க. ஆனா உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நீங்களும் அங்க இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லல. எனக்கும் ஆசையா இருக்குங்க. வளைகாப்பு போடலாமா? எல்லா பொண்ணுங்களுக்கும் மாதிரி என்னை உட்கார வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எல்லாரும் சேர்ந்து எனக்கு வளையல் போட்டு கட்டு சாதம்லாம் சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்குங்க. பண்ணலாமா? ஆ, பண்ணலாமா? நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல? ஆமாங்க. ஆனா எதுக்கும் நம்மளும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ம், சரி. நான் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். அப்புறம் கேட்க மறந்துட்டேன். நீங்க பாட்டுக்கு எனக்காக சரின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கும் லீவ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசி நேரத்துல போற மாதிரி ஆயிட போகுது. இல்ல இல்ல, 2 நாள் நான் ஊருக்கு போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். நான் மாடியில படுத்துக்கிறேன், நீ ரூம்ல படுத்துக்கோ. அப்படியா? சரிங்க. ரதி, இந்த காய்கறிலாம் எடுத்துட்டு போ. எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வா. எடுத்துட்டு வரேங்க. ச்சே, வேதா மாசமா இருக்கும்போது எவ்வளவு நல்லா வளைகாப்பு பண்ணோம். 7வது மாசத்திலே வளைகாப்பெல்லாம் போட்டு ஊருக்கே சாப்பாடு போட்டோமே. ஆனா ரதிக்கு ஏன் நம்மளுக்கு தோணவே இல்ல? ரதியே வாயை திறந்து சங்கடப்பட்டுட்டு கேட்காம இருந்திருக்கு. இப்ப மட்டும் அந்த அம்மா சொல்லலைன்னா கண்டிப்பா நம்ம போட்டிருக்க மாட்டோம்ல. பாவம், ஏற்கனவே என்னால நிறைய கஷ்டத்தை ரதி அனுபவிச்சிருச்சு. இதுக்கு மேலையும் என்னால ரதி கஷ்டப்படவே கூடாது. அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில. சாப்பாடு எதுவும் ரெடியான மாதிரி தெரியலையே. ஆஹா, சூர்யாண்ணா கிடைச்ச சந்தோஷத்துல இன்னைக்கு நம்ம காலேஜ் போகணுங்கிறதே மறந்துட்டோமே. அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அழகா சாப்பாடு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மா கிட்ட நானும் சொல்லல, ஆதியும் சொல்லல. அதான் அம்மா விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீன்ல சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேதாக்கா, இவங்க ஏன் இவ்ளோ சோகமா நின்னுட்டு இருக்காங்க? வேதாக்கா, பைப்ல இருந்து வர தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. வேதாக்கா! என்னக்கா கூப்பிட்டுட்டே இருக்கேன், அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் ஒத்தப்படியில பதில் சொல்லிட்டு இருக்காங்க? இவங்க இப்படி எல்லாம் சொல்ற ஆள் இல்லையே. ஒரு கேள்வி கேட்டா 10 பேராகிராஃப்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுல ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் நல்ல விதமா இருக்கும். மீதி 9மே கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப என்னமோ ரொம்ப அமைதியா இருக்காங்க. என்னவா இருக்கும்? கேட்டு பார்க்கலாமா? கேட்டுதான் பாப்போம். காசா பணமா? வேதாக்கா, வாய்ஸ் டோன்லாம் ஹஸ்கியா வருது. அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? பேயா? இல்ல, உங்க மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல. தெரிஞ்ச பதில் தான், இருந்தாலும் கேட்போமேனு கேட்டேன். ஓகே ஓகே, ஒன்னும் இல்லையா? சரி, ஓகே. நான் காலேஜ் கிளம்புறேன். அகரன் குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஏதோ இருக்கு. இல்லனா அகரன் குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றப்ப என் புள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியாதா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஊன்னு சொல்றாங்களா? அப்ப ஏதோ பிரச்சனை. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே. வேதாக்கா, முத்து அண்ணா வந்துட்டாரா? எங்க எங்க இருக்காரு? உனக்கு தெரியுமா? ஐயோ அக்கா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்ல, முத்து அண்ணா எங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். என்னாச்சுக்கா? முத்து அண்ணா வந்துட்டாரான்னு என்கிட்ட கேக்குறீங்க? முத்து அண்ணா எங்க போயிருக்காரு? அவரு வரலையா? ஐயோ அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. வந்துட்டாரான்னு கேக்குறீங்க, வரலையான்னு கேக்குறீங்க. என்னாச்சு? முத்து அண்ணா எங்க தான் போயிருக்காரு? தெரியலையா? அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாரா? சரி, ஃபோன் பண்ணி பாருங்க. நான் ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ண மாட்டாரு. என்னாச்சுக்கா? மறுபடியும் சண்டையா? இல்ல. ஐயோ,
என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்படி அமைதியா இருக்காங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அக்கா, நான் வேணும்னா முத்து அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசவா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் கேட்காத. அக்கா, எனக்கு புரியவே இல்ல, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு? முத்து அண்ணா எங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. வந்துட்டாரா வரலையான்னு என்கிட்ட கேக்குறீங்க. உங்ககிட்ட சொல்லாம எங்க போனாரு? நைட்டெல்லாம் இருந்தாரா? வேண்டாம் நிம்மதி, என்கிட்ட எதுவும் கேட்காத. வேதாக்கா, என்னாச்சு, ஏன் அழறீங்க? என்னால முடியல. ஐயோ அக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? முத்துவண்ணா ஏதாவது திட்டாரா? ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? சொல்லுங்கக்கா. நிம்ச, என்னடி மோர் கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் இரு, வேதாக்கா அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்காங்களா? ஏன்? ஒண்ணும் இல்ல, நீ போய் அவருக்கு மோர் போட்டு கொடு போ. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு இப்ப அழறீங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய், முத்துவண்ணா எங்கடா போனாரு உனக்கு தெரியுமா? அண்ணன் எங்க போயிருக்க போகுது? வீடு விட்டா ரைஸ் மில்லு, ரைஸ் மில்ல விட்டா வீடு. அது இல்லனா ரைஸ் மில் விஷயமா யார்ட்டையாவது பேச போயிருக்கோம். சரி, அப்படி எங்கேயாவது போனா வேதா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாருல, சொல்லவே இல்லையாண்டா, அதனாலதான் அழுதுட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமா? எல்லாத்தையுமே சொல்லிட்டா போக முடியும்? என்ன எதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாராண்டா. ஏய், என்னடி குழப்பற? தெரியலடா, வேதாக்கா தான் சொன்னாங்க. கேட்டா தெளிவாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேதாக்கா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப வருவாரு, என்ன ஏதுன்னு தெரியல. நான் ஃபோன் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு நாள் வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே. அதானே, என்னாச்சு வேதாக்கா? முத்துமணி அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாரே. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை தான். அதனால என்கிட்ட கோவமா கத்திட்டு போயிட்டாரு. அக்கா, அது என்ன சண்டையா வேணும்னாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அண்ணன் எப்படி அப்படி சொல்லலாம்? எப்பேற்பட்ட சண்டையா இருந்தாலும் வீட்ல இருந்து தானே சரி பண்ணணும். 2 நாள் வீட்டை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இந்த விஷயத்துல முத்து அண்ணா பண்ணது எனக்கு கரெக்ட்னு தோணல. அது நீ எனக்கு தப்பா நினைச்சுக்காத. ஏய் இல்லடி, நீ கரெக்டா தான் பேசுற. எனக்குமே இந்த வீட்டை விட்டு வெளியே போற கான்செப்ட் பிடிக்கல. நீ கூட தான், உனக்கு விருப்பமே இல்லாம நான் தாலி கட்டி இருந்தப்ப கூட இந்த வீட்லயே இருந்துதான் நீ எல்லாத்தையுமே பண்ண. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே போனதான். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே ஒரு 2 மணி நேரத்துல திருப்பி வந்துட்டல, அதுவும் தாத்தாவால தான். அதுக்கப்புறம் நீ நினைச்சிருந்தா போயிருக்கலாம், ஆனா நீ தான் போலையே. அப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல இருந்தே சால்வ் பண்ணிருக்கணும்ல. அது என்ன வீட்டை விட்டு வெளியே போறது? ஆமா ஆதி, அதுதான் கரெக்ட். இது என்ன பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு அவர் மட்டும் வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது இது சரிப்பட்டு வரல. நீ பேசாம முத்து அண்ணாக்கு ஃபோன் பண்ணிடு. இப்பவே இங்க வர சொல்லு. அகரன் அலரானு கூட போய் சொல்லு, அவர் இப்பவே இங்க வரணும். சரிடி, நான் கால் பண்றேன். வேதாக்கா, நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இத முன்னாடி எங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானக்கா? அண்ணன் போறேன்னு சொல்றப்ப எங்கள்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நாங்க அப்பவே தடுத்து நிப்பாட்டி இருப்போம். இப்ப வந்து அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னக்கா நீங்க? சரி விடுங்க, அதான் ஆதி கால் பண்றான்ல, அவரை எப்படியாவது வர வச்சிடலாம். டேய், என்னாச்சு? தெளிவா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருடி. போனை ஸ்விட்ச் ஆஃப்? என்னது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரா? டேய், என்னடா சொல்ற? எப்படியும் நம்மள அடிப்போம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஆதி, இப்ப என்னடா பண்றது? இல்லடி, எனக்கும் என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அண்ணா இப்படி வெளியே போய் எங்கேயுமே தங்குனது கிடையாது. எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, 1 மணி 2 மணியா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இப்படி 2 நாள் நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம இவங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்காருன்னா எனக்கு இது கரெக்டான தோணல. ஆமாடா, இப்ப என்ன பண்ணலாம்? அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறேன். சூப்பர்டா. ஆனா எப்படிடா தேடுவ? எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இங்க வச்சு இவங்க எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதை நம்ம கேட்க முடியாது. ஆனா வெளியே போறதெல்லாம் ரொம்ப ஓவர். அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ அம்மா கிட்ட சொல்லிடாத. சொல்லல. சரி, நீ இவங்களை பாத்துக்கோ. நான் போய் அண்ணனை பாக்குறேன். எங்க போயிருக்க போறாரு? ரைஸ் மில்ல இருப்பாரு. அப்படி இல்லனா அவர் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு எதுக்காவது போயிருக்காரான்னு நான் விசாரிச்சுட்டு வரேன். நீ அகரனையும் இவங்களையும் பாத்துக்கோ. சரிடா. நீ அப்புறம் தாத்தாக்கு மெடிசன் கொடுக்க மறந்துடாத. சரி. வேதாக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க.
ஆதி போயிருக்கான்ல, கண்டிப்பா முத்து அண்ணாவை கூட்டிட்டு தான் வருவான். சரி சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. ஐயோ, மாத்திரை போடணும், அகரன் குட்டிக்கு பால் கொடுக்கணும். என்ன நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? சரி வாங்க நம்ம சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, எனக்கு அவரை பார்க்காம சாப்பாடு இறங்காது. ஐயோ, நீங்க சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமாக்கா? நீங்க 2 பேரும் பண்றதுக்கு அகரன் தான் பாவம் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா, உங்களுக்காக இல்லனாலும் அகரனுக்காக தயவு செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க அக்கா, பாவம் இல்ல அவனும். சரி சரி, நீங்க வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஹால்ல போய் உட்காந்து சாப்பிடலாம். இந்தாங்க தண்ணி. ம். ரவி, அப்புறம் உன்கிட்ட இன்னொன்னு கேட்கணும். ஆ சொல்லுங்க. உனக்கு வளைகாப்பு பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. ஆனா இப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும்னு உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா கூட சொல்லுமா, நான் எல்லாத்தையும் பண்றேன். இல்லைங்க, அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. வளைகாப்பு போட்டா போதும். ம். ஏன் திடீர்னு கேட்டீங்க? இல்லம்மா, நீ இப்படி கஷ்டப்படுறது, இங்க வந்து தனியா இருக்கிறதெல்லாம் என்னால தானே. என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. எங்கேயோ பிறந்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ, என்னால இங்க வந்து நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல, தாங்கிக்கவும் முடியல. நான் மட்டும் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வராம இருந்தா நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டல. என்னங்க அப்படி சொல்லாதீங்க. நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். விதிய யாராலையுமே மாத்தி எழுத முடியாதுல்ல. அன்னைக்கு நம்ம பண்ணதுக்கு இப்போ ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றோம், ஆனா சந்தோஷமா தானங்க இருக்கோம். அதனால ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. இருந்தாலும் உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா. ப்ளீஸுங்க, அப்படி மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன். டடான், தோ வந்துட்டேன்ல. ஆஹா, இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குனே கணிக்க முடியல. முத்துமொழி பேசினது, ரதி பேசினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கதை எப்படி எப்படியோ போற மாதிரி தெரியுதே. ஆனாலும் சம்திங் இருக்கு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆதி முத்துமொழியை தேட போயிட்டாரு. ஒருவேளை முத்துமொழி மாட்டிக்குவாரோ? அடுத்தடுத்த சஸ்பென்சஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்குங்க. மறக்காம பார்க்க வந்துருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளான லஞ்சுங்க. புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் துவையல் மாதிரி அரைச்சு நல்ல சாதத்துல கிளறியாச்சு. அது கூடவே தொட்டுக்க புடலங்காய் கூட்டு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. குட்டீஸ் எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சா? இங்க நம்ம குட்டிக்கு இதுக்கப்புறம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி வீடியோ எடுத்து போட போறேன்னு தெரியல, பட் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.